Hello friends, welcome to Python Tamil tutorial part 34. நான் சீனு. போன கிளாஸ்ல நம்ம கிளாஸஸ் எல்லாம் எப்படி கிரியேட் பண்றோம் அப்படின்றத பத்தி பார்த்தோம். இப்போ அதுலயே சப் கிளாஸ், சூப்பர் கிளாஸ் அப்படின சில டைப்ஸ் இருக்கு. அது எப்படி வர்க் பண்ணுது அப்படினா பார்ப்போம். நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். அதாவது ஒரு parent கிளாஸ்ன்ட்டு p கிளாஸ் அப்படின்ட்டு, அதாவது p கிளாஸ்னா parent கிளாஸ் அப்படின அர்த்தம். அதாவது அதில் இருக்கிறதெல்லாம் நாமளே ஓனாக பண்ணுறது தான். இப்போ வேரியபிள் 1 அப்படின்னு நான் இதில் வைக்கிறேன். வந்து அதெல்லாம் வச்சுக்கணும் அப்படின்னு கொடுக்குறேன். வேரியபிள் ரெண்டாவது வேரியபிள் வைக்கிறேன். இதுலேயும் அதே மாதிரி எடுத்துகிறேன். ஹெட் செய்யணும் அப்படின்னு வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் முடிஞ்சிச்சு. நம்ம இப்போ இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணலாம். அது வந்து சி கிளாஸ், அதாவது சைல்டு கிளாஸ் அப்படின்றது பெரிய பேரை வரும்ன்றதுக்காக வரும் அப்படின்றதுனால சின்ன நேமாக கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு கிளாஸையும் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். அதாவது ரெண்டு கிளாஸையும் இப்போ நான் ஜாயின் பண்ணிட்டேன். அது ஜாயின் எப்படி அனுப்புறது அப்படின்றத நான் காட்டுறேன் பாருங்கள். பாஸ் அப்படின்னு கொடுத்துட்டு, அந்த பாஸ் அப்படின்னா அதாவது அந்த கிளாஸில் எம்டியாக சும்மா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுற மாதிரி. இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த பேரண்ட் கிளாஸ் வந்து சைல்டு கிளாஸோட இன்சர்ட் ஆகிருக்கு. அது எப்படி இன்சர்ட் ஆகிருக்கு அப்படின்றத நான் காட்டுறேன். இப்போ பேரண்ட் கிளாஸ்க்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறேன். அதாவது பேரண்ட் ஆப்ஜெக்ட் பிஜே அப்படின்னு, அதாவது பேரண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்றதுனால வெறும் பிஓஜே அப்படின்றேன். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க அப்படி ஏதாச்சும் இருக்குமா அப்படின்ட்டு. பிஓபிஜே அப்படின்னா அதாவது பேரண்ட் ஆப்ஜெக்ட்ன்றதுக்கு அது நான் சின்ன ஷார்ட் நேம் எழுதியிருக்கேன். அது இப்போ பேரண்ட் கிளாஸ்க்கு நான் அந்த ஆப்ஜெக்ட் எடுத்துருக்கேன். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த பி ஆப்ஜெக்டை வச்சு நான் அதை கால் பண்ணுறேன் பாருங்கள். வேரியபிள் 1 கால் பண்ணுறேன். ஃபஸ்ட் வேரியபிளை கால் பண்ணேன், அதாவது அந்த பேரண்ட் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு அதை கால் பண்ண வந்துருச்சு. அதேமாரி ரெண்டாவது வேரியபிளை கால் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வேரியபிள் 2 கால் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஹைஹெச்னு அப்படின்னு வந்துருச்சு. சரி, ஓகே. இதில் என்ன சப் கிளாஸ் சூப்பர் கிளாஸ் அப்படின்றீங்களா? அதாவது இந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் எடுத்து இதையே கால் பண்ணால் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ பார்த்தோன்னா நான் அந்த சி கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறேன். அதாவது சைல்டு ஆப்ஜெக்ட் அப்படின்றதுனால சிஓபிஜே அப்படின்னு எடுக்கிறேன். அதாவது சி கிளாஸ் நம்ம எந்த லெட்டரில் எழுதணுமோ அதே மாதிரி தான் எழுதணும். பார்த்தோன்னா இப்போ நான் அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டேன். அதாவது சி கிளாஸ்க்கு சைல்டு கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், அதில் தான் எம்டியாக இருக்குது. எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்க்குறீங்களா? பாருங்கள், இந்த சி ஆப்ஜெக்டை வச்சு நான் வேரியபிள் 1 கால் பண்ணுறேன். பார்த்தீங்களா வேலை செய்யுது. அதாவது இந்த கிளாஸில் எதுவுமே இல்லை, ஆனாலையும் நான் ஆப்ஜெக்ட் எடுத்து இந்த வேரியபிளை கால் பண்ணுறேன், வேலை செய்யுது. ஏன்னா இங்கே நம்ம ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணியிருக்கோம். இதில் இதுதான் சூப்பர் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது சூப்பர் கிளாஸ் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இதில் பார்த்தோன்னா இந்த ஒரு கிளாஸை வச்சு ரெண்டு கிளாஸையும் கால் பண்ணலாம். இந்த கிளாஸ்க்கு நம்ம இன்னொரு கிளாஸ் வந்து ஆட் பண்ணுறதுனால சூப்பர் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் இதில் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, ரொம்ப ஈஸியானது. அடுத்ததுலேருந்து இன்னும் நிறைய கிளாஸஸ் இருக்குது, அதெல்லாம் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.